ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு நெகட்டிவ், அதுவும் ஹீரோயின் ஒரு நெகட்டிவாக பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் இட்ஸ் குவைட் கேரி. சூப்பர் ஸ்டாருக்கு நெகட்டிவ் ரோலாக பண்ணுறதுங்கிறது நிறைய லேயர்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது அதில். ஐயோ பயங்கரம். ஏன்னா நான் இப்போ கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணச்சு அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் மெட்ராஸ்க்கு வராமல் இருந்தால் பெட்டர் அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரிலீஸ் ஆனதுனால நான் எப்படியும் மெட்ராஸ்லலாம் இல்லை, பட் இட் வாஸ் குவைட் ஸ்கேரி. தேட்டரில் ஸ்க்ரீன்லாம் கிழிஞ்சுது, நாங்கள் அதெல்லாம் 1 வீக் வரைக்கும் இருந்தது. பட் ஃபைனலி அந்த கேரக்டரை அந்த மாதிரி இருக்க விட்டதுக்கு, ஏன்னா படத்தை பார்த்தா ஒருத்தருக்கு தெரியும் தட் ஷீ இஸ் அ பவர்ஃபுல் ரோல், ஷீ இஸ் பீங் கிவன் மோர் இம்பார்ட்டன்ட், ஷீ இஸ் டேக்கிங் அவே த ஷோ, அந்த மாதிரிலாம் தெரியும். ஆனால் அந்த பெரிய மனசு பண்ணி ரஜினி சார் அதை இருக்க விட்டார் பாருங்க, அதுதான் இஸ் த கிரேட்னஸ். ஏன்னா நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி சீன் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகிறப்போ இருக்காது. நிறைய நடந்திருக்கு ரஜினி சார். ஐ மீன் ஹி ஜஸ்ட் லெட் இட் பி. அண்ட் தேங்க்ஃபுல்லி பிகாஸ் அவர் அதை அப்படி இருக்க விட்டதுனால எனக்கு வந்த பேர் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் பேசுகிறோம். எஸ், இந்த கேரக்டருக்கு ஒரு ரெஃபரன்ஸே இருந்திருக்காது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது எப்படி புல் ஆஃப் பண்ணிங்கன்றது அங்கே சீக்ரெட் இல்லை. டைரக்டருக்கு ரெஃபரன்ஸ் அவங்க ஒரு ஐடியா இருந்திருக்கும். ரஜினி சார் நியூ வாட் இட் வாஸ் கோயிங் டு பி, அண்ட் ஐ திங்க் ஹி வாஸ் த ஒன் ஹூ கேம் அப் வித் த ஸ்டோரி அண்ட் த நேம்ஸ் ஆஃப் நீலாம்பரி. அண்ட் ஸோ ஐ ஜஸ்ட் பிளைண்ட்லி ஃபாலோட் வாட் ரவிக்குமார் சார் டோல் மீ. நெகட்டிவாக பண்ண போகிறோம், பண்ணார் சரியாக பண்ணிடும். என்ன ஆகுதோ அதுக்கு தலைக்கு மேலே போயாச்சு. ஜான் போனேன்னா முனை போனேன்னா చంపొద్దు నేను